குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजं व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरं कृपाकरं नारदादि योगी वृन्द वन्दितं दिगम्बरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। भानुकोटि भास्वरं भवाब्धितारकं परं नीलकण्ठमिप्सितार्थदायकं त्रिलोचनं कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरं काशिकापुराधिनाथ कालभैरवं भजे। ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry நான் 4:58க்கு கோவையிலிருந்து புறப்பட்டேன். உங்களை வந்து சேர்வதற்கு 3 மணித்தியாலம் ஆகியிருக்கிறது. பிழை என்னுடையது இல்லை. நடுவில் நிகழ்ந்த சில பல காரணங்களால் இந்த தாமதம் நிகழ்ந்திருக்கிறது. நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு விஷயத்தை அணுகுகின்ற பொழுது எப்படியான மனநிலையில் அந்த விஷயத்தை நீங்கள் அணுகுகின்ற பொழுது முழுமையான அந்த செய்தி உங்களை போய் சேர்கிறது. நான் அற்புதமான ஒரு சொல்லை சொல்கிறேன். கடவுள் என்கின்ற சொல் தமிழிலே இருக்கக்கூடிய அற்புதமான சொல். அது கடவுள். ரொம்ப ஆழமா போனீங்கன்னா தெரியும். கடந்தும் இருப்பது உள்ளேயும் இருப்பது கடவுள். ஒரு வார்த்தையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். பல நேரங்களில் நாம் வெறும் சொல்லாகத்தான் மற்றதை பார்க்கிறோம். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்கிறது தமிழ் தொல்காப்பியம். எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு. பொருள் இல்லாமல் எந்த சொல்லும் சொல்லப்படுவது இல்லை. முன்னால் இருக்கின்றவர்களுக்கு அந்த சொல்லின் முழுமை போய் சேர்கிறதா இல்லையா என்பதுதான் மொழி பேசுகின்றவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தோல்வியை தீர்மானிக்கிறது. ஒரு சொல் முழுமையாக நம்மை வந்து சேர வேண்டும். ஒரு நூலை வாசிக்கிறேன். அந்த நூலை வாசிக்கின்ற பொழுது மிக நுட்பமாக சில வார்த்தைகள் என்னை வந்து சேரும். எனக்கு புரியணுமே. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு முன்னால் வீசி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், மிகப்பெரிய சவால் என்பது மொழி. அவர்களுக்கு மொழி புரியவில்லை, அல்லது இந்த தலைமுறைக்கு புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் முன்னால் இருக்கின்றவர்கள் பேச இல்லை. அதனால்தான் அவர்கள் வேறு நிலைக்கு போகிறார்கள். இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு கலைங்க, அற்புதமான ஒரு கலை. அது
என்னை கேட்டால் என் அற்புதமான என் நேரங்களை நான் முழுமையாக அனுபவிப்பதற்கு நான் எடுத்துக்கொண்ட ஒரு வழிமுறை புத்தக வாசிப்பு. இதை பொழுதுபோக்கு என்கின்ற சொல்லினால் பலர் குறிப்பிடலாம். நான் தமிழாசிரியை. பொழுதுபோக்கு என்பது கெட்ட வார்த்தை. பொழுதை ஏன் நீ போக்குற? சும்மாவா இருந்தாலே அது கடந்து போயிடும். வீட்டில் போய் ஒரு கணக்கு போட்டு பாருங்க. 365 நாள் பெருக்கல் 80 வயசு வாழ்வீங்களா? 75 வயசு தான் ஆரோக்கியமாக வாழ முடியும்னு இப்போ தகவல் சொல்கிறாங்க. 75 வயது இன்ட்டு 365 போட்டிங்கன்னா 25,736 நாள் ஏதோ வருது. 25,000 நாள் வாழ்ந்தாலே 25,700 நாள் வாழ்ந்தாலே 75 வருஷம் முடிஞ்சு போச்சுங்க. இந்த இப்போ உட்காந்துட்டு இருக்கிறீங்கல்ல 30, 40, 50, 60 இதெல்லாம் அதுலேருந்து கழிச்சிருங்க. நிறைய பேருக்கு போனஸ்ல ஓடிட்டு இல்லைங்க. நேரம் இல்லை நம்மிடத்தில். புத்தக வாசிப்பு என்பது என்ன? ஒன்றை வாசிக்க 74வது ஆண்டிலே புத்தகங்களை வாசித்து அரசியலில் களமாட தொடங்கியவர் தந்தை பெரியார். நான் இப்ப 75 வயசுல வாழ்க்கை முடிஞ்சிரோன்றேன். அவர் அங்கிருந்தான் தொடங்கினாரு. 20 வருஷம் 22 வருஷம் ஆடினார், களமாடினார். புத்தகம் ஒரு மனிதனை என்ன செய்யும்? அது ஏன் போதி மரம் என்று இன்றைக்கு நான் பேச வந்திருக்கிறேன். ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது நான் சொல்லுகிறேன் என் அனுபவம். புத்தகங்கள் எப்படி தெரியுமா? ஒரு வீடு மாதிரி அல்லது ஒரு மரம் மாதிரி. எல்லா புத்தகங்களும் நிழல் தராது, எல்லா மரங்களையும் போல. சிலது இடி விழுந்த மரமா இருக்கும், கீழே நிற்க கூட முடியாது நிழலுக்கு. சிலது பரப்பி கிளை தரும், சிலது கனி தரும், சிலது பூக்களை சொரியும், சிலது ஆசுவாசப்படுத்தி விட்டு எழுந்து போ என்னும், சிலது பறவைகளின் எச்சங்களை மட்டும் நம் மீது சிந்திவிட்டு நாம் அந்த இடத்திலிருந்து பதற பதற வெளியேறும்படி செய்யும். மரங்களில் எப்படி நீங்கள் வித்தியாசமான அனுபவங்களை பார்ப்பீர்களோ புத்தகங்களிலும் அத்தகைய வித்தியாசங்களை பார்ப்பீர்கள் வாசிக்கின்ற பழக்கம் இருந்தால். புத்தகங்கள் வீடுகள் போல. எல்லா வீடுகளிலும் யாரும் நுழைந்து விட முடியாது. சில வீடுகள் கை வச்சா திறந்துரும் புத்தகம் போல். சில வீடுகள் உள்ளிருந்து தாப்பால் போட்டிருக்கோம், அவங்க நினைச்சாதான் திறக்க முடியும். சில வீடுகள் வெளியிலேருந்து தாப்பால் போட்டிருக்கோம், நாம சாவி தேடி எடுத்துட்டு போய் திறக்கணும். இல்லைன்னா அது வேற ஒருத்தங்களுடைய வீடா இருந்தா உள்ள போக முடியாது. சிலது வரவேற்பறை வரைக்கும் வைக்கும், சிலது சமையலறை வரைக்கும் இழுத்து செல்லும், சிலது சோறு பணிமாறும், சிலது படுப்பதற்கு இடம் தரும், சிலது இளைப்பாறுதலை தரும், சில விஷயங்கள் சிரித்து மகிழும். இப்படி வீடுகளைப் போல புத்தகங்கள். வாசிக்கின்ற பொழுதுதான் மிகப்பெரிய பேருண்மை நமக்கு தெரிந்தது. யாரும் எதையும் சொல்லி கொடுத்து விட முடியாது. As a teacher, I cannot teach anything. The only possibility is I can inspire. மற்றவர்களுக்கு அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஏதோ ஒரு சிறிய காரியத்தை தான் செய்ய முடியும். ஜெயமோகன் என்கின்ற ஒரு எழுத்தாளர் தன்னுடைய புத்தகத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் சொன்னார், நான் என் ஆடைகளை களைந்து எந்த மறைப்பும் இல்லாமல் பிறந்த மேனியோடு நிர்வாணமாக என் நூலில் சிந்தனைகளால் நிற்கிறேன். நீ ஆடைகளை போர்த்தி கொண்டு, நீ அலங்காரத்தில் இருந்து கொண்டு என்னை நீ சந்திக்க வந்தால் நான் உன் கண்களில் படமாட்டேன். நீயும் என்னை போல் எல்லாவற்றையும் துறந்துவிட்டு வந்தால்தான் என் புத்தகத்தில் நீ என்னை சந்திக்க முடியும் என்று அவர் பேசுகிறார். இதில் எத்தனை பேருக்கு உடன்பாடு இருக்கிறது, உடன்பாடு இல்லை என்பது வேறு. அவர் பேசுகிறார். நான் வியந்து போகிறேன். புத்தகங்கள் என்ன செய்துவிடும் பாருங்களேன். அணுகுண்டு இருக்குல்ல, இவ்வளோண்டு இருக்காது, அது கொஞ்சம் பெருசா இருக்கும். அது போட்டா வெடிக்கும். புத்தகம் இல்ல, திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும். வலம்புரி ஜான் சொன்னார், எதை நீ புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல, படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அது நல்ல புத்தகம் என்பார் வார்த்தை சித்தர்.
அவர் இன்னொரு வார்த்தையை சொல்வார். அவர் சொன்னது அப்படியே அட்ரிபியூட் டு வார்த்தை சித்தர் வலம்புரிஜான். அற்புதமா ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, சூப்பரா சொன்னார் பாருங்க. புத்தகம் என்றால் தமிழில் நூல் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள், அப்படித்தானே? நூல். ஏன் நூல் என்று பெயர் வைத்தார்கள் பாருங்க. ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். மனிதன் காதுகள் என்கின்ற துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் அது மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன். பார், அவர் நமக்கு தான் வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிருச்சு, ஆனா புக்கு நிறைய விற்பனை ஆகுது. இந்த முரணை நாம் இன்றைக்கு பேசாமல் என்றைக்கு பேசுவது? புத்தகத்தை வாங்குவது என்பது அவ்வளவு ஆசையாக வாங்குகிறோம், ஆனால் யாரும் அதை முழுமையாக வாசித்து முடிப்பதே இல்லை. நான் இன்றைக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறேன் உங்களுக்கு. அது உங்களுக்கு போதி மரமாக இருக்க வேண்டும் என்றால், இங்கு இருக்கக்கூடிய யாரேனும் ஒரு பென்சிலை கடைசி பிடிக்கவே முடியாத அளவிற்கான நிலை வருகின்ற வரைக்கும் எழுதி முடித்திருக்கிறீர்களா? ஏதேனும் ஒரு பேனாவை மை தீர தீர எழுதி மறுபடியும் எடுத்து வேறு புதிய பேனாவை பயன்படுத்தி இருக்கிறீர்களா? எப்பொழுதுமே செய்வது, எப்போதாவது செய்வதல்ல, எப்போதுமே செய்வது. அப்படித்தான் ஒரு புத்தகத்தை எடுத்து விட்டால் அதை வாசித்து முழுமையாக முடிக்க வேண்டும். முடித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், அன்னா கரினீனா என்கின்ற ஒரு நூல், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்று சுந்தரராமசாமி எழுதிய ஒரு நூல், போரும் அமைதியும் என்ற டால்ஸ்டாயின் மற்றொரு நூல். நான் இதையெல்லாம் படிக்கிறேன். எனக்கு தெரிந்து ஆழிசூழ் உலகு படிக்கிறேன், மணல் கயிறு படிக்கிறேன். இதையெல்லாம் படித்து புத்தகத்தை மூடியதற்கு பிறகு நான் 24 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரம் வரைக்கும் செயலிழந்து இருந்திருக்கிறேன். அது எனக்குள் போய் சில ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி என்னை உள்ளே சின்ன பின்னமாக்குகின்ற வரைக்கும் நான் வேறு எந்த காரியத்தையும் செய்ததில்லை. இப்படிப்பட்ட அனுபவம் எல்லாம் படிப்பிலே வந்ததுண்டு. பல நேரங்களில் நான் யோசிக்கிறேன், வெறும் கயிறு தாங்க, வெறும் கயிறு தான். கருத்து ஏற்றினால் தாலி இல்ல, கருத்து ஏற்றினால் காப்பு, கருத்து ஏற்றினால் அரண் கயிறு. கருத்து ஏத்தணுமே, வெறும் கயிறு தான், 25 பைசா தான், வெறும் சொல் தான். கருத்து ஏற்றினால் மந்திரம், வெறும் சோறு, கருத்து ஏற்றினால் பிரசாதம். வெறும் கட்டடம், கருத்து ஏற்றினால் கோவில். வெறும் பயணம், கருத்து ஏற்றினால் புனித பயணம். வெறும் சொற்பொழிவு, கருத்து ஏற்றினால் சத்சங்கம். கருத்து ஏற்ற வேண்டுமே, கருத்து ஏற்றப்படுவதற்குத்தான் பெயர். நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த பதிப்பாளர்களின் பால் சொல்கிறேன். நேற்று 50 புத்தகங்கள், புதிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இந்த புத்தக கண்காட்சியில். ஒரு வரலாற்று நிகழ்வுங்க அது. ஒவ்வொரு புத்தகமும் உங்களுக்கு தெரியுமா, ஒரு வாழ்க்கையை காவு கேட்கும். காவு தராமல் ஒரு புத்தகம் வராது, அவ்வளவு சாதாரணமாக இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன், நமக்குள்ள ஒரு மனநோய் இருக்கிறது தமிழர்களுக்கு. ஃப்ரீயா கிடைக்கணும். புத்தகத்தை கடன் கேட்பார்கள் பாருங்கள், வெட்கமே பட மாட்டார்கள். என் தோழன் சொன்னான், பர்வீன், யாரிடத்திலும் புத்தகத்தை கடன் கொடுத்து விடாதே. என்னிடம் உள்ள புத்தகம் எல்லாம் அப்படி பெறப்பட்டவைதான். காசு கொடுத்து வாங்கி படிப்பது, படிக்கின்ற பொழுதுதான் மிக அற்புதமான விஷயங்கள் உள்ளே நடமாடுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நேற்று புத்தகங்கள் வெளியிடப்பட்டது இல்லையா, புதிய புத்தகங்கள். அந்த புதிய புத்தகங்களில் எத்தனை புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் என்கின்ற ஆவல் நமக்கு வந்திருக்கிறது. நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், புத்தகம் படிப்பது என்பது எப்படி ஒரு கலையோ, புத்தகம் வாங்குவதும் என்பதும் அப்படி ஒரு கலை. இன்னைக்கு என்ன நாள்? எத்தனாவது நாள்? நல்ல வேளை நான் 4வது நாள்லயே கூப்பிட்டீங்க.
சில பேர் நிறைவு விழாவில் கூப்பிடுவாங்க. இதை சொன்னால் அடுத்த வருஷம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். முதல் நாள் போய் எந்த புத்தகத்தையும் வாங்காதீங்க. ஏன்னா இந்த அம்மா தப்பாக ப்ராப்பகேட் பண்ணுதுன்னு சொல்லி பதிப்பாளர்கள் கோபித்து கொள்ளலாம். எனக்கு அவர்கள் மீது விட உங்கள் மீது கவனம் அதிகம். ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி வாங்க. ப்ராஸ்பெக்டர்ஸ் எல்லாம் கையில் எடுங்க. உங்கள் நண்பர்களிடம், ஆசிரியர்களிடம், சிந்தனையாளர்களிடம் கேளுங்கள், இந்த வருடம் எந்த நூல் படித்தால் சிறப்பு, நான் இப்பொழுதுதான் படிக்க தொடங்குகிறேன், எனக்கு எத்தகைய படிப்பு சிறந்தது, என் வீட்டில் இந்த வயதிற்குரியவர்கள் இருக்கிறார்கள், இரவு நேரத்தில் சாப்பாடு மேசையில் உட்கார்ந்து கொண்டு தினம் ஒரு 4 பக்கங்களாவது நான் படிக்க வேண்டும் என்றால் என் குடும்பத்தோடு உட்கார்ந்து படிப்பதற்கு எந்த நூல் சிறப்பான நூலாக இருக்க முடியும் என்று விசாரியுங்கள். விசாரித்து உங்களுடைய பட்ஜெட்டை பார்த்துக்கோங்க. பட்ஜெட்டை பார்த்துட்டு அதுக்கு பிறகு அதை எப்படி வாங்க வேண்டுமோ அப்படி வாங்குங்கள். இந்த ஆட்கள் என்ன தெரியுமா பண்றாங்க, பல நேரங்களில் இது போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா, லேமினேட் போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா என்ன மாதிரி புத்திசாலிலாம் இப்படி படிச்சுட்டு போயிடும், அங்கேயே படிச்சுட்டு போயிடும். ஒரு மீட்டிங்கில் சார், மாதேஸ்வரன் சாருக்கு சொல்கிற ஒரு மீட்டிங்கில் நான் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிட்டேன். கோயம்புத்தூரில் தான். இந்த ஆட்கள் தான் உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட தான் ஜாகிரதையாக பேசணும். பேசிட்டேன். நீலகிரி எக்ஸ்பிரஸில் ஏறுறேன். கோச் கிட்ட நின்றுட்டார் ஒருத்தர். 75 ரூபா கொடுங்க மேடம்ட்டான். ஏன் சார், நீங்கள் பேசினதை கேட்டு அதை நம்பி அந்த புக்கை வாங்கினா அந்த புக்கில் அப்படி ஒன்றும் இல்லை. அப்போ புரியுதா? யாரை நாம் நம்புகிறோமோ அவர்கள் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வசீகரம் பல நேரங்களில் புத்தகங்களில் இல்லாமல் கூட போகலாம். என் வார்த்தையை கூட நம்பி வாங்கி விடாதீர்கள். நீங்கள் அனுபவப்படுங்கள். அனுபவப்பட்டு அடுத்தவர்களுக்கு அதை கடத்துங்கள். ஒரே ஒரு புத்தகம் தான், ரஸ்கின் எழுதிய ஒரு புத்தகம், கடையனுக்கும் கடைத்தேற்றம் என்கின்ற ஒரு புத்தகம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தி ஆக்கியது. ஒரு புத்தகம். மூலதனம் என்கின்ற ஒரு புத்தகம் மு கருணாநிதி என்கின்ற சிறுவனை கலைஞர், முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி என்கின்ற அளவிற்கு உயர்த்தி சென்றது. பேரறிஞர் அண்ணா அவர்கள், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தன்னுடைய அறுவை சிகிச்சையை கூட தள்ளி போட்டாருங்க ஒரு புத்தகம் படிச்சு முடிக்கிறதுக்காக. அவர்கிட்ட கேட்டாங்களா, அவர்கிட்ட என்ன வல்லமை, புத்தகம் என்கின்ற அந்த போதி மரம் உங்களுக்கு வழங்கக்கூடிய ஆகப்பெரிய ஞானம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நான் அந்த ஞானத்தினுடைய வெளியை திறந்து விடுகிறேன். அது எந்த ஞானத்தையும் பெட்டகமாக கொண்டு உங்களுக்கு தராது, எந்த சொல்லையும் புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை தரும். யார் என்ன பேசுகிறார்கள், இந்த பேச்சில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எத்தனை சத்தியம் இருக்கிறது, எத்தனை சத்தியம் இல்லை என்கின்ற வடிகட்டியாக உங்களை நீங்களே உருவாக்குவதற்கு புத்தகங்கள் உங்களுக்கு பயன்படும். ராஜாத்தி குங்குமம், தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry